நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஃபோன், கம்ப்யூட்டர், ரூட்டர்ஸ் இதுகளோட பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் தானே? அத பத்தியும் ஒரு நியூஸ் இருக்கே. ஆமா. இது நம்ம எல்லாருடைய டிஜிட்டல் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம கையில இருக்கிற ஃபோன், லேப்டாப்ஸ், வீட்ல யூஸ் பண்ற வைஃபை ரூட்டர்ஸ் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். தேசிய தகவல் தொடர்பு பாதுகாப்பு மையம் NCCS அவங்க நொய்டால இருக்கிற கம்ப்ளையன்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிய ஐபி ரூட்டர்ஸ் மாதிரி சாதனங்களை செக்யூரிட்டி டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு டெலிகாம் செக்யூரிட்டி டெஸ்டிங் லேப் அதாவது TSTL அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகே. இதோட முக்கியத்துவம் என்ன? இதனால சாதாரண யூசருக்கு என்ன தாக்கம் இருக்கும்? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இனிமே இந்தியால விக்கிற, இறக்குமதி செய்யற இல்ல யூஸ் பண்ற எல்லா டெலிகாம் சாதனங்களும், குறிப்பா அந்த MTCTE லிஸ்ட் கீழே வர சாதனங்கள் எல்லாமே இந்த காம்செக் அப்படிங்கிற தகவல் தொடர்பு பாதுகாப்பு சான்றிதழ் திட்டத்துக்கு கீழே கட்டாயமா செக்யூரிட்டி டெஸ்ட் பண்ணி சர்டிபிகேட் வாங்கணும். ஓ, கட்டாயமா. ஆமா. இது 2017ல இருந்த ரூல்ஸ்க்கு பதிலா இப்ப வந்திருக்கிற புது, இன்னும் ஸ்ட்ராங்கான 2025 டெலிகாம் ரூல்ஸ் கீழே வருது. அப்போ இந்த NCCS, TSTL இதெல்லாம் எப்படி சேர்ந்து ஒர்க் பண்ணும்? இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்? இதை NCCS தான் கோஆர்டினேட் பண்றாங்க. ப்ராசஸ் சிம்பிள் தான். முதல்ல ஒவ்வொரு டைப் டெலிகாம் சாதனத்துக்கும் இந்தியாவுக்கான பாதுகாப்பு ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது ITSR NCCS முடிவு பண்ணுவாங்க. ரெண்டாவதா, இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி டெஸ்ட் பண்றதுக்கு கம்ப்ளையன்ஸ் இன்டர்நேஷனல் மாதிரி தகுதியான தேர்ட் பார்ட்டி லேப்ஸ்க்கு TSTL அங்கீகாரம் கொடுப்பாங்க. மூணாவதா, இந்த லேப்ஸ் கொடுக்கிற டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அடிப்படையில NCCS அந்த சாதனங்களுக்கு செக்யூரிட்டி சர்டிபிகேட் கொடுக்கும். ஓகே. இதனால நம்மளோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் பாதுகாப்பா மாறும். வெளிநாட்டு சாதனங்கள் வழியா வர்ற சைபர் த்ரெட்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கு.